ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசலில் விளக்கு போட்டாச்சு. அடுத்து இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. இன்றைக்கி பூஜைக்கு பிரசாதத்துக்கு பால் தான் வைக்க போகிறேன். கார்டனில் வந்து பூஜைக்கு பூ என்ன இருக்கோ அதை பறித்து வச்சாச்சு. துளசிக்கு விளக்கு ஏற்றி வச்சாச்சு. மகா பெரியவரோட ஃபோட்டோ வாசலில் இருக்குது. இது பாபா ஃபோட்டோ, என் ஃப்ரெண்ட் அவள் கையால் வரைஞ்சது. எல்லா ரூம்லேயும் மகா பெரியவர் ஃபோட்டோ வச்சுருப்பேன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது மகா பெரியவர் சொன்ன 16 வாரம் விளக்கு பூஜை ஃப்ரைடே பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய 2வது வார பூஜை. இந்த பூஜை நான் 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் சுவாமிக்கிட்ட. அது நிறைவேறுன்ற சமயத்தில் நான் இந்த பூஜையை யூடியூப்பில் சொல்கிறதா மனசில் நினச்சிருந்தேன். எனக்கு சுவாமி அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இந்த பூஜையை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நானும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். எதுக்கு நீ வேஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணுற, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்த்திங்கன்னா என்ன மிரக்கல் அப்படின்னா, ரிசல்ட் வந்து எனக்கு நெகட்டிவாக தான் வந்தது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி மிரக்கல் தான் நான் சொல்லுவேன். 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்தது. சுவாமியை வந்து முதல்ல நடக்கலைன்னொன்னே நான் எந்த விதத்துலேயுமே வந்து கோச்சிக்கவோ மனசு கஷ்டப்படவோ பண்ணலை. சுவாமி நல்லது பண்ணுவார் அப்படின்னு மனசார நம்பி அவர்கிட்ட அடுத்து என்ன அப்படின்ற ப்ரேயர் மட்டும் வச்சுருந்தேன். பட் சுவாமி வந்து நான் கேட்டதையே எனக்கு நடத்தி கொடுத்துட்டாரு. நீங்களும் உங்கள் லைஃப்பில் இது நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, மகா பெரியவர்கிட்ட ஒரு 11 ரூபாய் வச்சு மனசார இந்த பூஜையை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெரியவர் வந்து நடத்தி தருவார். நடக்கட்டும், நம்புகிறோம் அப்படின்றது மனுஷங்க சொல்கிறது. நம்புங்க, நடத்தி காட்டுறேன் அப்படின்றது வந்து குருவோட வாக்கு.